ஃப்ரெண்ட்ஸ், இந்திரா குரூப் சார் ஃப்ரம் ஸ்ரீராம் கம்ப்யூட்டர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, நூதனமான ஆன்லைன் மோசடி, ஆன்லைன் ஸ்கேம். அதாவது டேட்டா என்ட்ரி ஜாப் கொடுக்குறேன், ஹேண்ட் ரைட்டிங் ஜாப் கொடுக்குறேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்திருக்காங்க. அவங்க பேசுறது இப்போ ஆல்ரெடி நிறைய நம்ம வீடியோஸ் பார்க்குறோம், நெட்ல பார்க்குறோம், நிறைய ஸ்கேம்ஸ் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். பட் இவங்க பண்றது ரொம்ப கிளியரா அவங்க ஏமாத்துறாங்கன்றது தெரியாமலேயே அழகா ஏமாத்துறாங்க. கொஞ்சம் கூட அவங்க கொஞ்சம் கூட டயர்ட் ஆகாம மாட்டிக்கவும் செய்யாம அழகா ஏமாத்தாங்க. எப்படிங்கிறது பார்க்கலாம். பிகாஸ் ஒன் ஆஃப் மை கொலீக் பெய்ட் 8,000 rupees அரௌண்ட். ஓகேவா, அவர் எப்படி பேமெண்ட் பண்ணாங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் நம்பர்ல இருந்து அவருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்றது என்னன்னா, டேட்டா என்ட்ரி ஜாப், ஹேண்ட் ஜாப் இருக்கு, 12,000 rupees வந்து ஒரு ப்ராஜெக்ட் சேலரி, அதுக்காக நீ 89 rupees பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது. இவருக்கு என்னடா எல்லாரும் 89 rupees தான் கேட்கறாங்க, எல்லாம் நிறைய கேட்பாங்களே, இது 89 rupees வச்சு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற டவுட்ல அவங்க வந்து கால் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கால் பண்ணி பேசி முடிச்சிட்ட பிறகு 89 rupees மேல வேற எதுவும் கட்ட தேவையில்லை அப்படின்னு அவர் சொன்னதுனால இவர் வந்து 89 rupees பேமெண்ட் பண்ணிருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிருக்காரு, உங்க டீடைல்ஸ் என்னன்னு கேட்டிருக்காரு. ஓகே, உங்க டீடைல்ஸ் என்னன்னு கேட்டிருக்காரு. அவங்களும் சொல்லிட்டு இதுதான் எங்க வெப்சைட் நேம், இதுதான் எங்க அட்ரஸ், என் பேர் வந்து ஆகாஷ், அந்த மாதிரி எல்லா டீடைல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, கொடுக்கலாம், 18 rupees தானே, பரவாயில்ல, போனா போட்டோம் அப்படின்னு நினைச்சு அவங்க 18 rupees பேமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் இந்த பார் கோடு காமிச்சிருக்காரு. இந்த பார் கோடும் பாத்தீங்கன்னா கம்பெனி நேம்ல இருந்திருக்காது. இதுவும் அவர் கேட்டிருப்பாரு, இது கம்பெனி நேம்ல கிடையாதே, சாகுங்க பேர்ல இருக்கு, கம்பெனி நேம்ல கிடையாது அப்படின்னு சொல்லி, இல்ல மேடம் கம்பெனி தான் இது அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணனால 18 rupees தான், பரவாயில்ல போட்டு சொல்லி நான் வீட்டுக்கு பண்ணிருப்பாரு. சரி, பேமெண்ட் பண்ண உடனே அவர் வந்து மெயில் செக் பண்ணுங்க, உங்க மெயில் வந்து ஒர்க் வந்து உங்களுக்கு மெயில் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ மெயிலும் உங்களுக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ மெயிலும் அவங்களுக்கு வந்துருச்சு. மெயில பாத்தீங்கன்னா 1,000 rupees வந்து 12,000 rupees வந்து 12,000 rupees வந்து ப்ராஜெக்ட் வேல்யூ அண்ட் இதோட டீடைல்ஸ் வந்து 2 அட்டாச்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. அட்டாச்மெண்ட்ல கண்டிஷன்ஸும் இருக்கு, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் இருக்கு, அக்ரிமெண்ட் காப்பியும் இருக்கு. அந்த அக்ரிமெண்ட் காப்பி வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணிட்டு அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். இதுதான் வந்து அந்த மெயில மென்ஷன் ஆயிருந்தது. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ண பிறகு செகண்ட் QC ரிப்போர்ட் இந்த ஸ்லாட்ல பாத்தீங்கன்னா, இந்த மெயில பாத்தீங்கன்னா ஸ்லாட் இன்னும் 2 அட்டாச்மெண்ட் இருக்கும். ஒண்ணுத்துல வந்து நம்ம பண்ண வேண்டிய டேட்டா என்ட்ரி ஒர்க், செகண்ட்ல பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட். ஸோ டேட்டா என்ட்ரி ஒர்க் அவங்க எப்படின்னா நோட் பேட்ல கொடுத்துருப்பாங்க, அதை வேர்ட்ல போட்டு டைப் பண்ணிட்டு அதை PDF கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும். அக்யூரசி லெவல்லாம் கிளியரா இருக்கும். அக்யூரசி லெவல்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா 100% கிளியரா இருக்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து கம்மி பண்ண சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதோட அக்ரிமெண்ட்டும் பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கும். 95% ஆகும்னா அதுக்கு ஒரு வேல்யூ, ஒரு தப்புக்கும் ஒரு கண்டிஷன், ஒரு அமௌண்ட்டுக்கும் எக்ஸ்ட்ரா பேஜஸ்க்கு 2%, இம்ப்ராப்பர் பேஜ் செட்டப்க்கு 10% கட் பண்றாங்க, லைன் மிஸ்ஸிங்க்கு 5%, பேராகிராஃப் ஸ்பேஸ் நாட் கிவனுக்கு அதுக்கு 3%. இது மாதிரி ஒரு ஃபால்ட்டுக்கும் ஒரு தப்பு பண்றதுக்கும் அந்த அமௌண்ட், அந்த பர்சன்டேஜ் அமௌண்ட் மைனஸ் பண்ணி ஃபைனல் அமௌண்ட் என்னவோ அது உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கு. இந்த அக்ரிமெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிக் இருக்கு, நான் கடைசியில சொல்றாங்க. ஓகே, சோ இந்த மாதிரி இவர் வந்து மெயில் பண்ணிட்டாரு, மெயில் வாங்கிட்டாரு, மெயில் வாங்கி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. செகண்ட் என்னன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு மெயில் அனுப்பிச்சிட்டாரு. சரி, கம்ப்ளீட்டட் எப்போ ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி அனுப்பிச்சிட்டு அவர்கிட்ட கன்ஃபர்மேஷனும் வாங்கிட்டு, எஸ் கரெக்ட் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு அவர்கிட்ட கன்ஃபர்மேஷனும் வாங்கிட்டு ப்ராஜெக்ட் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ப்ராஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே முடிஞ்சாச்சு. முடிஞ்ச உடனே அவங்க வந்து சப்மிட் பண்ணியாச்சு. இப்போ சப்மிட் பண்ண உடனே இவர் என்ன பண்றாரு, உங்களுக்கு வந்து QC ரிப்போர்ட் வரும், QC ரிப்போர்ட் வந்த பிறகுதான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து கிரெடிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு QC ரிப்போர்ட்காக வேற ஒருத்தர்கிட்ட ரூட் பண்றாரு. ஸோ அவரு பாத்தீங்கன்னா மிஸ்டர் சந்துரு. ஓகே, சந்துரு அவர் என்ன சொல்றாருன்னா, மேடம் உங்களோட 88% உங்களுக்கு QC ரிப்போர்ட் வந்துருச்சு, யூ செலக்டட் ஃபார் தி செகண்ட் ப்ராஜெக்ட், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ணிட்டு அவங்களோட சைன் டாக்குமெண்ட் அனுப்ப சொல்றாரு. அது அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அனுப்பிச்சிருப்பீங்க இல்லையா, அதை சென்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. சோ ஓகே, அதுவும் வந்து சென்ட் பண்ணிருக்காங்க. பண்ணின பிறகு என்னன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில சைன் போட்டுட்டீங்க, ஆக்சுவலி செகண்ட் பார்ட்டில சைன் போடணும், அதனால நீங்க தப்பது அப்படின்னு சொல்றாங்க. தப்பது அப்படின்னு சொல்றதுக்கு ஓகே நான் அப்ரூவல் வாங்குறேன், அதுக்கு முன்னாடி நீங்க இந்த பிளானை சூஸ் பண்ணுங்க, எங்ககிட்ட செகண்ட் ப்ராஜெக்ட் வாங்கணும்னா நீங்க இந்த பிளானை சூஸ் பண்ணணும். ஆல்ரெடி 88% இருக்கிறதுனால உங்களுக்கு செகண்ட் ப்ராஜெக்ட்ல 15,000 சேலரி, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல 12,000 rupees, செகண்ட் 15,000 சேலரி. அதனால நீங்க செகண்ட் ப்ராஜெக்ட் பண்ணணும்னா உங்களுக்கு இந்த ஏதாவது பிளான் நீங்க ஃபர்ஸ்ட் என்ரோல் ஆகணும். ஸோ 1,339 ஃபார் 3 months, 6 months 1,999, 1 yearனா 2,299, இந்த மாதிரி 3 பிளான் அவங்க கொடுத்தாங்க. இவரு என்ன பண்ணா 88% அக்யூரசி இருக்கு. ஸோ 12,000 rupees எப்படி வரப்போகுது நமக்கு, அதனால 1,300 rupees 1,399 rupees கட்டிடலாம். கட்டினா 3 monthsக்கு வந்து ஒரு மாசத்துக்கு 1 வீக்குக்கு ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா கூட வீக்லி மந்த்லி 4 ப்ராஜெக்ட்ஸ்
15,000 அப்படின்னா எப்படியும் பார்த்தா 60,000 ரூபாய் earn பண்ணலாம். அப்படி இப்படி கால்குலேட் பண்ணிட்டு அவங்க வந்து 1,399 rupees அவர் பேமெண்ட் பண்ணிட்டாரு. ஓகேவா? பேமெண்ட் பண்ணியாச்சு. அதுவும் பார் கோடு தான். பார் கோட்ல தான் பேமெண்ட் பண்ணணும். அவர் பேர் கொடுத்த 1,210 இப்ப பண்ண கரண்ட் ப்ராஜெக்ட் மெம்பர்ஷிப் 1,399 இன்க்ளூடிங் 13,499 salary will be done in 5 to 10 minutes. இது நம்பி ரன் பண்ணிருக்காரு. 15 நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல இருந்து 15,000 ஃபார் லைஃப் டைம் ஜாப். அதாவது இனிமேல் பேமெண்டே பண்ண தேவையில்லை, இந்த ஒரு பேமெண்டே லைஃப் லாங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளியர் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து இது பாத்தீங்கன்னா 15,000 வருது அப்படிங்கிறதுனால 1,399 rupees பேமெண்ட் பண்ணியாச்சு. அதுக்கு உண்டான எல்லா அமௌண்ட் போட்டாச்சு. அதே அமௌண்ட் சாகர் அப்படிங்கிற பேர்ல தான், சாகர்ங்கிற பேர்ல தான் வருது உங்களுக்கு. அதே போட்டாச்சு, 1,000 போட்டாச்சு. அவர் அக்கௌண்ட் நேம் வந்து அனுப்பிச்சாச்சு. ஓகே. ஸோ செகண்ட் என்ன பாத்தீங்கன்னா, நீங்க சைன் பண்ண டாக்குமெண்ட் அப்ரூவல் கிடைக்கல, ஃபர்ஸ்ட் பார்ட்டில போட்டீங்க சிக்னேச்சர்ஸ், ஆக்சுவலி செகண்ட் பார்ட்டில தான் போடணும், செகண்ட் பார்ட்டில தான் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, கலீக் சொன்னாரு. அந்த அக்ரிமெண்ட் ரீட் பண்ணி பார்த்தா, நீங்க பாருங்க, அக்ரிமெண்ட் ரீட் பண்ணி பார்க்கும்போது ட்ரிக்கியா, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் மட்டும், whereas the first party agreed with the second party for the following deductions of the accuracy for the error done. ஓகேவா? எப்படின்னு இருக்கு, எப்படின்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டி கம்பெனி மாதிரியும் செகண்ட் பார்ட்டி டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்காங்க. ஆனா இதுக்கப்புறம் வர எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பார்ட்டி தான் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டரா வரும். சாரி, ஃபர்ஸ்ட் பார்ட்டி தான் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டரா வரும். ஓகே, அது நீங்க ஃபுல் அக்ரிமெண்ட் படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, accuracy work done with 5 days by the first party and it starts from day 1 from receiving the project and accuracy report sending is calculated for the whole start, not for a single page. Doc work will be placed every day by the second party and also made the payment. So இந்த லைன் படிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, ஃபர்ஸ்ட் பார்ட்டி தான் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர், செகண்ட் பார்ட்டி வந்து கம்பெனி. ஓகே, ஸோ இது வந்து ப்ரூஃப் ஆச்சா. செகண்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் ப்ரூஃபும் காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்னன்னா, first party வந்து whereas the second party is liberty to reject criteria failed to perform the following, whereas the second party is at the liberty to reject the criteria. அப்படின்னா செகண்ட் பார்ட்டி நீங்க ஏதாவது இந்த கீழே இருக்கிற ஏதாவது தப்பு, கீழே லிஸ்ட் ஆகிக்கிற இந்த அமௌண்ட், இந்த பாயிண்ட்ஸ் ஏதாவது தப்பாச்சுன்னா செகண்ட் பார்ட்டி ஹாஸ் ஃபுல் லிபர்ட்டி டு ரிஜெக்ட், டெர்மினேட் த ஃபர்ஸ்ட் பார்ட்டி. ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டி தான் வந்து டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர், செகண்ட் பார்ட்டி கம்பெனி. ஓகே. And third பாத்தீங்கன்னா, third level பாத்தீங்கன்னா, whereas second party is liberty to terminate the first party at any point of time and violate the following conditions. ட்ரிக்கியா இருக்கா, இந்த ட்ரிக்கியா இருக்கா உங்களுக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு, நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி கடைசியில ஃபர்ஸ்ட் பார்ட்டில இவங்க நேமும், செகண்ட் பார்ட்டில இந்த மாதிரி மாத்தி போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அது நான் ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு மால் என்ன பண்ணிருக்காரு, ஃபர்ஸ்ட் பார்ட்டில சைன் போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ நீங்க போட்ட சைன் தப்பு, அதனால உங்களுக்கு வந்து திருப்பி வந்து சேலரி கார்டு வராது, அதனால திருப்பி நாங்க ஃபுல் இது பண்ணணும், அதனால ஒரு 3,910 rupees பேமெண்ட் பண்ணணும் நீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை சொன்னது யாருன்னா, அவங்க வந்து பேங்க் அப்ரூவ் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 3,910 rupees பேமெண்ட் பண்ணாதான் பேமெண்ட் ஆகும் உங்களுக்கு, பிகாஸ் சைன் டாக்குமெண்ட் எல்லாம் தப்பா இருக்கு, தப்பானதுனால பேமெண்ட் ப்ராசஸ் பண்ண முடியாது, அதனால நீங்க 3,910 rupees பேமெண்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அதே சாகருக்கு 3,900 பேமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்படியாவது பேமெண்ட் வருமா அப்படின்னு பார்த்தா அப்படியும் வரல, பிகாஸ் ஜிஎஸ்டி, யூ நீட் டு பே ஜிஎஸ்டி ஃபார் ஜிஎஸ்டி அமௌண்ட். ஸோ ஃபோல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 18,598 rupees, அதாவது நான் பண்ண 12,100 rupees, 1,399 rupees அண்ட் இந்த 3,309 சம்திங் அந்த அமௌண்ட் எல்லாம் சேர்த்து அது டோட்டலா ஜிஎஸ்டி போட்டு அந்த அமௌண்ட் பேமெண்ட் பண்ணாதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல எந்த பேமெண்ட்டும் கிடையாதுங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இவருக்கு வந்து பேமெண்ட் வந்தா போதும் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணிருக்காரு, 3,047 rupees பேமெண்ட் பண்ணியாச்சு. அதே சாகருக்கு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அன்பதான், இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மத்த இதுல பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டாம்ப்ஸும் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கனெக்ட் ஆயிட்டு போயிடுவாங்க. ஸோ இங்கதான் உங்க சாமர்த்தியமே இருக்கு. ஏன்னா எல்லாம் மற்ற ஸ்கேம்ஸ் வெப்சைட்ஸ் பாத்தீங்கன்னா பேமெண்ட் வந்த பிறகு டிஸ்கனெக்ட் ஆயிடுவாங்க, இல்ல பிளாக் பண்ணிடுவாங்க, இல்ல நம்மள வந்து ஒரு பிளாக் லிஸ்ட்ல போட்டுருவாங்க, ஏதோ ஒரு சம்திங் வி வில் ஹேவ் அ டிஸ்கனெக்ஷன் வித் தம். பட் இவங்க என்னன்னா டிஸ்கனெக்டே ஆகல. ஓகேவா, டிஸ்கனெக்டே ஆகல. ஆனா வெயிட் பண்ணுங்க, டெக்னிக்கல் எரர், அதாவது நம்ம கிட்ட பேமெண்ட் வாங்கும்போது டெக்னிக்கல் எரர் வரல, ஆனா அவங்க நமக்கு பேமெண்ட் பண்ணும்போது நெட்வொர்க் இஷ்யூ வருது, டிரான்சாக்ஷன் லிமிட் பர் டே கிராஸ் ஆயிடுச்சு, டெக்னிக்கல் இஷ்யூ வருது, இது மாதிரி சொல்லிக்கிட்டே அவங்க பேமெண்ட் பண்ண நாள்ல இருந்து 3 days, மேக்ஸிமம் 3 days வரைக்கும் அவங்க வந்து 1 minute, few minutes 20,509 rupees பேமெண்ட் பண்ணணும். நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு, டுடே வில் சென்ட் யூ,
ரீசன் டுமாரோ இந்த ரீசன் சொல்ல மாட்டோம் நாங்க 3 PM வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, எஸ் ஜிபே மட்டும் தான் பேமெண்ட் பண்ணுவோம், ஹெச்ஆர் நான் ஹெச்ஆரா இருக்கேன் நான் இங்க, எஸ் நாங்க விசாகப்பட்டினம் இருக்கோம், நாங்க விசாகப்பட்டினம் இருக்கோம் மாதிரி அதாவது கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் ஆனா பாசிட்டிவான கம்யூனிகேஷன் கிடையாது, ஒரு ஹெல்தியான கம்யூனிகேஷன் கிடையாது. ஸோ இதுல வந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஸோ நாட் இன்ட்ரெஸ்டட் டு பே, அது கிளியரா தெரியுது. ஸோ ஃபில்அப் பண்ணும்போது தேர் நாட் அட் ஆல் இன்ட்ரெஸ்டட் டு பே. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கம்பெனி போய் பார்த்தோம், கம்பெனி நேம் கூட போய் பார்த்தோம். கம்பெனி நேம்ல பாத்தீங்கன்னா அவங்களோட கம்பெனி நேம் nextpro.com. இதுல நிஜமாவே அவங்க பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க போட்டிருக்கிற எல்லா லிங்க்ஸுமே டம்மியா இருக்கு. ஓகேவா, எல்லாருக்கும் ஃபைண்ட் அ ஜாப், ஃபைண்ட் அ டேலண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபைண்ட் அ ஜாப் கொடுத்தா ஒரு இது ஓப்பன் ஆகுது, அவங்க ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகுது. இந்த ஃபைண்ட் அ ஜாப் கிளிக் பண்றேன், ஃபைண்ட் அ ஜாப் கிளிக் பண்ணா ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகுது. அந்த ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஃபைண்ட் அ ஜாப் போட்டா இந்த பேஜ் வருது. we are here to help you to find a superstar employee. நான் வந்து ஃபைண்ட் அ ஜாப் போட்டேன், நான் contact us today and let us show how we can help. மாத்தி 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 கொடுத்துருக்காங்க. நான் ஃபைண்ட் அ ஜாப் அப்படின்னு போட்டா எம்ப்ளாயரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், எங்கன்னா எம்ப்ளாயி ஃபைண்ட் அவுட் பண்ண மாதிரி ஆப்ஷன் வருது. ஸோ ஓகே, ஃபைண்ட் டேலண்ட் அப்படின்னு போடுறேன் நான். ஓகே, ஃபைண்ட் டேலண்ட் அப்படின்னு போடுறேன். ஸோ என்ன வருது அப்படின்னா ஓகே ஃபைண்ட் அ ஜாப் அப்படின்னு போடுறேன் நான். ஓகே, மேலே ஃபைண்ட் அ ஜாப் போட்டா இது வருது. ஓகே, இப்போ வந்து want to work with the best, we can't wait to help you get started. So apply now. apply now போயிட்டு உங்க டீடைல்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னா அது வந்து டம்மியா ஆகுதுன்னு சென்ஸ் என்ன, we have received your mail, we will get back to you shortly, we have auto response வருது. இது மாதிரி எதுவுமே கிடையாது. சரி என்னடா அது அப்படின்னு சொல்லி லெஃப்ட் சாட் போய் பார்த்தோம்னா நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஹாய் மெசேஜ் போட்டு வச்சுக்கோங்க. ஹாய் மெசேஜ்க்கு ரிப்ளை வராது, ஹாய்க்கு ரிப்ளை வராது. ஆனா சாட் வந்து ஆக்டிவா இருக்கு, கிரீன் கலர்ல காட்டுது, சாட் ஆக்டிவா இருக்கு, ஆனா எந்த ரிப்ளையும் வராது. ஸோ அப்பதான் புரிஞ்சுது இது ஒரு டம்மியான வெப்சைட். இங்க போட்டிருக்கிற நேம், கான்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா ஹைட் பண்ணிருக்காங்க. இதுக்கு இந்த கருத்துக்களை போடணும்னு தெரியல, அப்படி பண்ணாதான் வந்து தெரியுது. அது எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியாது. இது மாதிரி போன் ஐகான் கொடுத்துட்டு பக்கத்துல நம்பர் போட்டு அந்த நம்பரை ஹைட் பண்ற மாதிரி பேக்ரவுண்ட் கலர் திருப்பிட்டோம்னா யாரும் அந்த போன் நம்பர் இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. ஸோ அப்படியும் நாங்க இதை எடுத்து அந்த போனுக்கு ட்ரை பண்ணும்போது நம்பர் நாட் இன் யூஸ் அப்படிங்கிறது. சரி ஓகே, இந்த மெயில் அனுப்பிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா இந்த மெயில் வந்து சென்ட்ல போகுது. ஆனா சென்ட்ல போகுச்சா அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன் எதுவும் கிடையாது. ஒரு ஆட்டோ ரிப்ளை கிடையாது, இது யாராவது மேனுவல் ரிப்ளை கிடையாது, எதுவுமே கிடையாது. சென்ட் ஆயிருக்கானே ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல. ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. ஆனா இப்போ கூட வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க நாங்க பேமெண்ட் சென்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பேமெண்ட் வருவாங்க தெரியல. ஆல்ரெடி த்ரீ டேஸ் ஆயிடுச்சு. ஸோ இனி பேமெண்ட் போடுவாங்களான்னு தெரியல. பிகாஸ் வெப்சைட் டம்மி, அங்க இருக்கிற கான்டாக்ட் டம்மி, அங்க இருக்க ஹெச்ஆர் டீட்டெயில்ஸ் எல்லாமே டம்மி, அவங்க அனுப்புற வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் டம்மி, அவங்க அனுப்புற வந்து கான்டாக்ட் கேரண்டி, அதாவது அவங்க உங்க பேமெண்ட்க்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுவும் டம்மி. ஓகே, பேமெண்ட் வாங்கும் போது மட்டும் இத்தனை மினிட்ல பண்ணுங்க, போர்ட்டல் அப்ளை பண்ணணும், போர்ட்டல்ல அப்டேட் பண்ணணும், இத்தனை செகண்ட்ஸ் ஆகணும், 10 minutes தான் உங்களுக்கு டைம், அதுக்குள்ள பேமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பேமெண்ட் நமக்கு அனுப்புறதுக்கு அவங்களுக்கு டெக்னிக்கல் இஷ்யூ வருது, நெட்வொர்க் இஷ்யூ வருது, எல்லா ப்ராப்ளமும் வருது. ஓகே, இது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் புதுசா இருக்கு. இது அதாவது கான்டாக்ட்லயே இருப்பாங்க, ஆனா ஆக்டிவான இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ இதுதான் வந்து ரீசெண்டா நாங்க பார்த்த ஒரு ஸ்கேம். நாங்க இது எதுக்கு உங்களுக்கு போடுறேன்னா, ஸோ பி அவேர் ஆஃப் ஆல் த ஸ்கேம்ஸ். பிகாஸ் ரொம்ப கண்டுபிடிக்கிறது, அதாவது சுத்தி இருக்கிறது எது ஸ்கேம் எது ட்ரூத்ஃபுல் அப்படின்னு கண்டுபிடிக்கவே ஃபர்ஸ்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே கண்டுபிடிச்சாலும் இந்த மாதிரி ஆக்டிவா இருக்கிற ஒரு ஃப்ராடுலன்ட் ஆக்டிவிட்டி பண்ற சில ஸ்கேம் மெம்பர்ஸை நான் ஃபர்தரா பார்த்தேன்னா டெஃபினட்டா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் நான். Okay, so be aware of all fraudulent things happening around us and keep good. Bye guys. Thank you.